சவுதி அரேபியாவை நாட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடாக முறையாக நியமிப்பதாகவும் இதன் மூலம் தங்கள் இராணுவ ஒத்துழைப்பை இன்னும் உயர்த்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்த சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ஆகியோர் கைகுலுக்கி வரவேற்றனர். Ladies and gentlemen, the President of the United States. வெள்ளை மாளிகையில் நடந்த இரவு விருந்து நிகழ்ச்சியில் ட்ரம்ப் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் போர்ச்சுகலின் கால்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, டெஸ்லா CEO எலான் மஸ்க், ஃபிஃபா தலைவர் இன்ஃபான்டினோ ஆகியோரும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் ட்ரம்ப் சவுதி அரேபியாவை நாட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடாக முறையாக நியமிப்பதன் மூலம் தங்கள் இராணுவ ஒத்துழைப்பை இன்னும் பெரிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் கடந்த 2018ஆம் ஆண்டில் பத்திரிகையாளர் ஜமால் கஷோகி கொல்லப்பட்ட விவகாரத்தில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மீதான விமர்சனங்களை நிராகரித்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.